வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். இந்திய வரலாற்றில் முதன்முறையா உச்சநீதிமன்றம் யூத்தனேஷியா அதாவது கருணை கொலை சம்பந்தமான ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பை பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். யூத்தனேஷியா அதாவது கருணை கொலை உலகம் முழுக்க ரொம்ப சென்சிட்டிவா பார்க்கப்படுற விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. கருணை கொலைன்றது தேவைதான், அதனால ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அதுலயும் குறிப்பா வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல பெட் ரிடனா இருக்கவங்க ஒரு டிக்னிட்டியோட இறப்பதற்கான ஒரு வழியை இந்த யூத்தனேஷியா ஏற்படுத்தி கொடுக்குதுன்றது இந்த யூத்தனேஷியா தேவைன்னு சொல்றவங்க முன்வைக்கக்கூடிய வாதங்களாயிருக்கு. இன்னொரு பக்கம் அதாவது இன்னொரு தரப்பு இல்ல இந்த யூத்தனேஷியா ஒரு தவறான விஷயம்னு சொல்றாங்க. அவங்களோட வாதம் என்னவா இருக்குன்னா, ஒரு மனித உயிர் தானாவே அந்த உடலை விட்டு பிரிவதுதான் சரியா இருக்கும், அதுதான் இயற்கையும் கூட. அப்படி இருக்கும்போது அதுக்கு எதிரா நாம எந்த விதமான விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்றது இதை எதிர்க்கிறவங்களோட ஒரு கருத்தா இருக்கு. இதுல மத அடிப்படையிலையும் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வருது. இந்த மாதிரியான வாதங்கள் போய்கிட்டு இருக்கும்போது தான் கடந்த மார்ச் 11 இந்தியாவோட உச்சநீதிமன்றம் இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே முதன்முறையா யூத்தனேஷியாவுக்கு நாங்க சம்மதம் தெரிவிக்கிறோன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸோட டீடைல்ஸ் என்ன, இது ஏன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜட்ஜ்மெண்டா பார்க்கப்படுது, இது எல்லாத்த பத்தியும் இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க ஒரு முக்கியமான நகரம் தான் காசியாபாத். இங்க அந்த வருஷத்துல ஹரிஷ் ராணான்ற ஒரு இளைஞர் வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இவர் ஹாஸ்டல்ல தங்கி காலேஜ்ல படிச்சுட்டு வந்திருப்பாரு போல. அப்போ எதிர்பாராத விதமா இவர் தங்கியிருந்த ஹாஸ்டலோட 4வது மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்துடுறாரு ஹரிஷ் ராணா. இதுல அவரோட தலையின் பின்பகுதியில பலமா அடிபட்டுடுது. இதை பார்த்து பதறிப்போன ஹாஸ்டல்ல இருந்தவங்க உடனடியா ஹரிஷ் ராணாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த செய்தி ஹரிஷ் ராணாவோட பேரண்ட்ஸ்க்கும் தெரிவிக்கப்படுது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்க செக் பண்ணதுக்கு அப்புறமா பின் தலையில பலமா அடிபட்டதன் காரணமா அவரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டதா அறிவிச்சாங்க அவரை செக் பண்ண டாக்டர்ஸ் எல்லாருமே. இதுல ஒரு விஷயத்த சொல்லும், இப்படி ஒருத்தர் கோமாவுக்கு போயிட்டாலும் அவருக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பதன் மூலமா அவரு அதுல இருந்து ரிகவர் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா கோமா ஸ்டேஜுக்கு போனவங்களுக்கு 12 மாசத்துக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த 12 மாசத்துல அவங்க ரிகவர் ஆகி வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை 12 மாசத்தை தாண்டியும் அவங்க கோமா ஸ்டேஜ்லயே இருந்தாங்கன்னா அவங்க பெர்மனன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டதா அறிவிச்சிருவாங்க. அந்த ஒரு நிலை தான் ஹரிஷ் ராணாவுக்கும் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து 12 மாசத்துக்கு அப்புறமா அவரோட உடல்நிலையில எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாததன் காரணமா அவரு பெர்மனன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டதா டாக்டர்ஸ் அறிவிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஹரிஷ் ராணாவோட பேரண்ட்ஸ் அவரை டேக் கேர் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல தங்களோட மகன் கஷ்டப்படுறத பார்க்க விரும்பாத ஹரிஷோட பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2024 டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. அந்த பெட்டிஷன் எதுக்குன்னா, தங்களோட மகனை கருணை கொலை செய்ய கோர்ட் அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷன் போடப்பட்டிருக்கு. ஹரிஷோட பேரண்ட்ஸ்க்கு முன்னாடியும் நிறையவே பேர் இந்த மாதிரி கருணை கொலை செய்ய அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு நிறையவே பெட்டிஷன்ஸை போட்டிருக்காங்க. ஆனா எந்த கோர்ட்டும் அதை என்டர்டெயின் பண்ணதே கிடையாது. பட் ஹரிஷ் கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸை டெல்லி ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கேஸை எடுத்துக்கிட்டதுக்கு காரணமும் இருக்கு. என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட 2 ஜட்ஜ்மெண்ட்ஸ். முதல்ல நாம அந்த 2 கேஸ் பத்தியும் பார்த்தலாம். அதுக்கப்புறமா இந்த கேஸ் என்னாச்சுன்றதை பத்தி பார்க்கலாம். அதுல முதல் வழக்கு அருணா ராமச்சந்திர ஷன்பாக் vs யூனியன் ஆஃப் இந்தியா. இது 2011 போடப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்கோட டீடைல்ஸ் என்னன்னு பார்க்கும்போது 1973 மும்பையில் இருக்க கிங் எட்வர்ட் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துக்கிட்டு வந்தவங்க தான் அருணா ராமச்சந்திர ஷன்பாக். அதே ஹாஸ்பிட்டல்ல ஷோகன்லால்ன்றவரு வார்டு அட்டண்டண்டா இருந்து வந்திருக்காரு. அந்த வருடத்தோட நவம்பர் 27 அருணாவுக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, அருணா ஷன்பாக வார்டு அட்டண்டண்டான ஷோகன்லால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்கள கொலை பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அந்த முயற்சியில இருந்து ஃபார்ச்சுனேட்லி அருணா உயிர் பிழைச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த நிகழ்வுனால ஏற்பட்ட டிராமானால அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. கோமா ஸ்டேஜ்ல இருந்து அருணா வெளியே வரவே இல்லை. அப்படியே 12 மாசங்கள் கழிச்சு அவங்கள பர்மனன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டதா அறிவிச்சிட்டாங்க. 1973 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேல அருணா வெஜிடேட்டிவ் ஸ்டேட்லயே தான் இருந்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த நர்சஸ் தான் இவங்களை கேர் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ 2009 பிங்கி விரான்ன்ற ரைட்டர் கம் ஆக்டிவிஸ்டுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிய வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ரெட் பெட்டிஷனை போட்டிருக்காங்க.
அதுல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஆர்டிகல் 32 படி அவங்கள டிக்னிட்டியோட இறந்து போக அனுமதிக்கணும். இன்னும் சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா அவங்கள கருணை கொலை செய்ய அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிட் பெட்டிஷனை போட்டிருக்காங்க. இந்த ரிட் பெட்டிஷனை எடுத்துக்கிட்ட சுப்ரீம் கோர்ட் இதை பத்தி விசாரிச்சு ஒரு முழுமையான ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மும்பை கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டு அந்த கேஸை தள்ளி வச்சிருக்காங்க. அடுத்த சில மாதங்கள்ல அருணாவை பத்தின கம்ப்ளீட் ரிப்போர்ட் உச்சநீதிமன்றம் கேட்டிருந்த மாதிரியே சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. அந்த ரிப்போர்ட்ல அருணா கடந்த 40 வருடங்களுக்கு மேல லைஃப் சப்போர்ட்டோட உதவியினால தான் உயிரோடு இருக்காங்க. அவங்களுக்கு இனி நினைவு திரும்புவதற்கான சாத்தியங்களே இல்லன்ற மாதிரியான தகவல்கள் தான் அந்த ரிப்போர்ட்ல எழுதப்பட்டிருந்துச்சு. இது அருணாவோட கருணை கொலை சம்பந்தமா போடப்பட்ட பெட்டிஷனை ஸ்ட்ராங்காக்கவும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மனுதாரர் கேட்ட மாதிரியே அருணாவை கருணை கொலை செய்ய நாங்க அனுமதிக்கிறோம். ஆனா அந்த கருணை கொலை ஆக்டிவ் யூத்தனேஷியாவா இருக்கக்கூடாது, பேசிவ் யூத்தனேஷியாவா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. அதென்ன ஆக்டிவ் யூத்தனேஷியா பேசிவ் யூத்தனேஷியான்னு ஒரு கேள்வி வருதுல. ஆக்டிவ் யூத்தனேஷியான்றது வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அவரோட ஃபேமிலியோட அனுமதியோட லீத்தல் இன்ஜெக்ஷன், அதாவது உயிரை எடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷனை அவங்களுக்குள்ள செலுத்துவதன் மூலமா அவங்க இறந்து போவாங்க. இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் யூத்தனேஷியா. இதுவே பேசிவ் யூத்தனேஷியானா என்னன்னு பார்க்கும்போது, இப்போ வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்க ஒரு நபர் ஏதாவது ஒரு லைஃப் சப்போர்ட்னால தான் உயிரோட இருக்காங்கன்னா, லைக் வென்டிலேட்டர்ல அவங்க இருந்தாங்கன்னா வென்டிலேட்டர் சப்போர்ட்டை மட்டும் எடுத்துருவாங்க. அப்படி வென்டிலேட்டர் சப்போர்ட்டை எடுக்கும்போது அவங்க இயற்கையாவே இறந்து போக வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் பேசிவ் யூத்தனேஷியா. இந்த உலகத்துல வெகு சில நாடுகள்ல தான் இந்த யூத்தனேஷியாவுக்கே அலோவ் பண்றாங்க. அதுலயும் ஆக்டிவ் யூத்தனேஷியான்னு பார்க்கும்போது ரொம்ப சில நாடுகள் தான் அலோவ் பண்றாங்க. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் யூத்தனேஷியான்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. பேசிவ் யூத்தனேஷியா தான், அதுவும் ரொம்ப ரீசெண்டா தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த முறையில வேணா அருணாவை நாங்க கருணை கொலை செய்ய அனுமதிக்கிறோம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா அதை நிறைவேற்ற முடியல. ஏன்னா இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததும் அத்தனை வருஷமா அருணாவை பார்த்துக்கிட்டு இருந்த நர்சஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அருணாவை நாங்க கருணை கொலை செய்ய விட மாட்டோம், இன்னும் அவங்க எத்தனை வருஷம் இருக்க போறாங்க, இருக்கிற வரைக்கும் நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த கருணை கொலைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதை நிறுத்திட்டாங்க அங்க இருந்த நர்சஸ் எல்லாம். இது முதல் கேஸ். அடுத்து 2018 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வெளியாச்சு. இந்த கேஸ் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2005. 2005ல ஒரு NGO இந்த கேஸை ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னா, 2005ல ஒரு NGO ஒரு பொதுநல வழக்கு தொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு டெர்மினலி இல் பேஷண்ட், தட் மீன்ஸ் கேன்சர் மாதிரியான கண்டிப்பா உயிர் போயிடுன்ற நிலையில் இருக்க ஒரு பர்சன் நான் மருந்து எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல உரிமை இருக்கா? இரண்டாவது, அந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு டை வித் டிக்னிட்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா? மூன்றாவது, லிவிங் வில்ஸ் இந்தியாவில் லீகலா ரெகக்னைஸ் செய்யப்படுதா இல்லையான்ற 3 விஷயங்களை கிளாரிஃபை பண்ணணும்னு அந்த கேஸ்ல கேட்கப்பட்டிருந்துச்சு. இதுல லிவிங் வில்னா என்னன்னா, ஒரு நபர் சுய நினைவோட இருக்கும்போது எழுதக்கூடிய உயில். இதுல என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, ஒருவேளை டெர்மினலி இல் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டாலோ அதன் மூலமா கோமா ஸ்டேட்டுக்கு போயிட்டா தனக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸை கொடுக்கலாம் இல்ல கொடுக்க வேணாம், ஒருவேளை ரொம்ப முடியாத நிலைக்கு போயிட்டா அவங்களோட லைஃப் சப்போர்ட்டை நிறுத்தணுமா வேணாமான்றத பத்தியெல்லாம் அவங்களே சுய நினைவோடு எழுதி வைப்பது தான் லிவிங் வில். அதாவது ஒருத்தவங்களோட சொத்துக்கு உயில் எழுதுறாங்க இல்லையா, அதே மாதிரி தன்னோட உடல்நிலை சம்பந்தமா எழுதி வைக்கக்கூடியது தான் இந்த லிவிங் வில். இது சம்பந்தமான கேள்விகளை எல்லாம் தான் அந்த NGO அந்த கேஸ்ல கேட்டிருந்தாங்க. இந்த கேஸ் கிட்டத்தட்ட 13 வருடங்கள் நடந்திருக்கு. இத்தனை வருஷங்கள் நடந்ததுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி எப்படி இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தரும் டிக்னிட்டியோட வாழ்வதற்கான ஒரு உரிமை இருக்கோ, அதே மாதிரி டிக்னிட்டியோட இறந்து போகவும் உரிமை இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்த உறுதிப்படுத்துற மாதிரி இந்த கேஸோட தீர்ப்பு அமையுன்றதால இந்த கேஸ் பல முறை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுச்சு. அதன் முடிவா 2018ல 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ரைட் டு டை வித் டிக்னிட்டின்ற ஒரு விஷயத்தை இனி அலோவ் பண்றதாவும், டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க மருந்து எடுத்துக்காம இருக்க உரிமை இருக்குன்ற மாதிரியும், கடைசியா லிவிங் வில்ஸ் இனிமேல் ரெகக்னைஸ் செய்யப்படுன்ற மாதிரியான தீர்ப்பை கொடுத்தாங்க. இந்த ஒரு தீர்ப்பின் மூலமா கருணை கொலைன்ற ஒரு விஷயம் பாசிபிள் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாகி இருக்கு. இந்த 2 கேசஸும் தான் கருணை கொலை சம்பந்தமா இந்தியாவில் நடந்த ரொம்பவே முக்கியமான 2 கேசஸ்னு சொல்லலாம். இந்த 2 கேசஸ் தான் இனி கருணை கொலை சம்பந்தமா போடப்படுற எல்லா கேசஸ்க்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்க போகுது. இப்போ அப்படியே பேக் டு ஹரிஷ் ராணா கேஸ். 2024ல டெல்லி ஹைகோர்ட் ஹரிஷோட பேரண்ட்ஸ் போட்ட கேஸை எடுத்துக்கிட்டு விசாரிக்கும் போது, ஹரிஷ் ராணா வென்டிலேட்டர்ல இல்லன்றதும் அவரால் தானாவே மூச்சு விட முடியுன்றதும் ஃபுட் சப்போர்ட் மட்டும்தான் டியூப் மூலமா கொடுக்கப்படுதுன்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிய வந்து, லைஃப் சப்போர்ட்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நாங்க இந்த பேசிவ் யூத்தனேஷியாவை அலோவ் பண்ண முடியும், ஹரிஷோட கேஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நாங்க அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணாங்க டெல்லி ஹைகோர்ட்.
அடுத்து 2024ஆம் ஆண்டோட நவம்பர்லயே மறுபடியும் உச்சநீதிமன்றத்துல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. உச்சநீதிமன்றமும் அந்த கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் கவனமா ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமா டெல்லி ஹைகோர்ட் பண்ண மாதிரியே அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா 2025ல ஹரிஷோட உடல்நிலை மோசமடைய ஆரம்பிக்குது. வென்டிலேட்டர் சப்போர்ட்ல தான் அவரு உயிர் பிழைச்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. இதனால மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு புது கேஸை போட்டிருக்காங்க. இந்த முறை ஹரிஷோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்த உச்சநீதிமன்றம் ஹரிஷ் ராணாவுக்கு நாங்க பாசிவ் யூத்தனேஷியா செய்ய அனுமதி கொடுக்கறோம்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் இந்த பாசிவ் யூத்தனேஷியாவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸை கொண்டு வந்து ஒரு சிஸ்டம்குள்ள இதை கொண்டு வரணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ கரண்ட் அப்டேட் என்னன்னா, ஹரிஷ் ராணாவுக்கு சுப்ரீம் கோர்ட் பாசிவ் யூத்தனேஷியாவை செய்யலான்னு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமா டெல்லி எய்ம்ஸ் டாக்டர் டீம் இந்த பாசிவ் யூத்தனேஷியா ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் ராணாவோட உடல்நிலையை பொறுத்து இந்த ப்ராசஸ் சில நாட்களுக்கோ இல்ல சில வாரங்கள் வரைக்குமோ கூட நீடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. கருணை கொலைன்ற ஒரு விஷயத்தை வெளியே இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா இதெல்லாம் தேவையான்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும் தான். ஆனா பாதிக்கப்பட்டவங்களோட சைட்ல இருந்து பார்க்கும்போது அது ஒரு கரெக்டான டிசிஷனா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பல வருடங்களா வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்க ஒருத்தருக்கு இந்த கருணை கொலைன்றது தண்டனை கிடையாது, ஒரு வகையில விடுதலைன்னு தான் சொல்லணும். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.